வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. உருப்பமைந்து ஊரஞ்சா வேல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசன் மிகச்சிறந்த செல்வமாகும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நெஞ்சுரம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். இன்று ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் விகாஷ் ஷா, ஃபைட்டர் பைலட் மற்றும் இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் பிளைட் லெப்டினன்ட் மேக்னபல்லா அவர்கள் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், ஈடுபாடு, கட்டுப்பாடு, தேசப்பற்று போன்றவற்றை கற்பித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் நாட்டை காக்கும் அனைத்து துறைகளில் உள்ள நம் வலிமை மிக்க அணிவகுப்பு முக்கிய பங்காற்றுகிறது. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு செறிவு மிக்க வீரம், எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல், முன்னோர்களின் வழி நடந்து தலைமை பண்பை Army, unafraid of obstacles, is a ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility. These 4 are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting base. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Vikas Shah, Indian Air Force. And behind him is the parade Adjutant Flight Lieutenant Meghna Balla, Indian Air Force. முதலாம் அணிவகுப்பு ராணுவ படைப்பிரிவு கேப்டன் டிகாராம் தப்பா அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is led by Captain Tikaram Thapa. அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Pushpendra Singh. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹவில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar K. Mallappa. தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு பிளைட் லெப்டினன்ட் திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Rajat Chatori. தொடர்ந்து கடலோர காவல் படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் KS தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commandant KS Thakur. அடுத்து ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Army float is led by Havildar Rajesh. On display is the 2 bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya Tank T-72.
Now on display is the majestic Acharya tank T-72. அடுத்த அணிவகுப்பு கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யான் சாரியன் அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy float is led by Lieutenant Divyan Sharyan, and on display is the indigenously built mighty carrier INS Vikrant. அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் எஸ்.கே. சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Air Force float is led by Wing Commander S.K. Singh. The tableau portrays most advanced technologies in the field of air warfare developed indigenously. அடுத்து கடலோர காவல்படை ஊர்தி அதிகாரி ஏஇ விஷால் சுண்டி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Coast Guard float is led by Vishal Sondi. On display in the tableau is the Maritime Reconnaissance and Surveillance Aircraft, a Coast Guard Dornier, an Advanced Light Helicopter and a Chetak helicopter. தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு அணிவகுப்பு சுபேதார் மேஜர் திரு லோகநாதன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The ex-serviceman contingent is led by Subedar Major R. Loganathan. அடுத்து சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி கமாண்டர் திரு ஜபேஷ் ஜபகுமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF contingent is led by Assistant Commandant T. Jabesh Jabakumar. அடுத்து சிஆர்பிஎஃப் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு இன்ஸ்பெக்டர் திரு ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF band contingent is led by Inspector S. Johnny. தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். Now we have the CISF contingent led by Assistant Commandant Brajesh Kumar Yadav. தொடர்ந்து ஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு பி ராஜையா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner P. Rajaya. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி அணிவகுப்பு உதவி கமாண்டர் திரு எஸ் அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Cadet Commander Gypsy is led by Deputy Commandant T.S. Ashokan. தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Special Police Women Contingent is led by Assistant Superintendent of Police Shana Ilyas IPS. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு எஸ்பிஎன் கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Police Bagpiper Contingent is led by Sub Inspector SPN. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.